ஹே ஹாய் காய்ஸ். ZN ஷோஸை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. ZN ட்ராமாஸ்னே நமக்கு ஒரு சேனல் இருக்கு. அதில் ரொம்ப மிஸ்ட்ரியஸான த்ரில்லரான கொஞ்சம் ரொமான்டிக்கான ட்ராமாஸ்லாம் அப்லோட் பண்ணுவேன். அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு உங்களோட சப்போர்ட்டை கொடுங்க. ஓகே காய்ஸ், ஸோ வெல்கம் டு த ZN ஷோஸ் காய்ஸ். வாட் த ஹெல், மேரேஜ் ஈவினிங் 6 o'clock? வேதஸ்ரீ எதுக்காக இப்படிலாம் செய்கிறா? இந்த மேரேஜ் ஏன் இப்படி லேட் பண்ணிட்டீக்கா? டவுட் வாண்டிக்க சான்ஸ் இருக்கான்னு தெரியலையே. என்ன நடக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். அவள் என்ன யோசிக்கிறான்னு தெரியணும். ரூபியில பாதம் நேரானதா இல்லை முரணானதான்னு இப்போ கண்டுபிடிச்சிடலாம். ஒருவேளை முரணான காலம் இருந்தால் இந்த புனிதமான மஞ்சள் அந்த உண்மையை விளக்கும். வந்துடுங்க வந்துடுங்க. ஆண்டவா, என்ன கொடுமை இது! எவ்வளவு பெரிய அநியாயத்தை செய்ய இந்த ஆஞ்சின மேரேஜ ஒரு தீய சக்தியோட திரும்பின பாதம் அப்படின்னா அவன் ஒரு உண்மையிலேயே தீய சக்தி தான். அவளுக்கும் என் அஞ்சுக்கும் தான் மேரேஜ் பண்ணி வைக்க இந்த இல்லை இல்லை இல்லை, இப்பவே இந்த விஷயத்த எல்லாத்தையும் சொல்லி ஆகணும். உடனே போகணும். ஒரு நிமிஷம், என்ன காரியம் பண்றீங்க? நடக்கிற இந்த மேரேஜை நிறுத்தணும்னு சொல்ற போகுதரே, ஒரு பெரிய தப்பு பண்ண பார்த்தேன்னு வந்திக்கிற எல்லாத்துலேயும் நான் சொல்ல போறேன். ஆஞ்சினா அம்மாவா அவளை நெருங்குற ஆபத்துல இருந்து காப்பாத்துறது ஒரு அம்மாட கடமையில. ஆனா நான் பண்ணது என்ன? என் பையனை ஒரு மரண வலையில விழ வைக்க பார்த்தனே. தெய்வ சக்திக்கு பதிலா தீய சக்தியோட அவனுக்கு மேரேஜ் பண்ணி வைக்க பார்த்தேன். பைத்தியக்காரத்தனம் பண்ண பார்த்தேன். இந்த விஷயத்த எல்லாத்துட்டையும் சொல்லி ஆகணும். இந்த விஷயத்த சொன்னாதான் எனக்கு ஆத்தம் கிடைக்கும். ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொன்னேன். ஆபத்து நடக்க இருந்தது உண்மைதான். தற்சமயம் இந்த விஷயத்துல நம்ம கொஞ்சம் அமைதி காப்போம். ஒருவேளை அவசரப்பட்டா எல்லாம் கையை மீறி போகிறோங்கிற. இப்ப நான் என்னதான் செய்வ போகுதரே? தீய சக்தி வீட்டுக்குள்ளேயும் வந்துட்டு அது என் பையன் அஞ்ச சுத்தி சுத்தி வேற வந்துக்கிட்டீங்க. நான் என்ன செய்வேன்? நீங்க சொல்றதெல்லாம் சரிதான். இந்த சமயத்துலதான் நம்ம எச்சரிக்கையோடு இருக்கணும். இந்த விஷயத்த பொறுத்த வரைக்கும் ரூபியை பத்தின ரகசியங்கள் நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னு அவளுக்கு தெரியக்கூடாது. என்ன நடந்துகிட்டீங்களோ அது அப்படியே நடக்கட்டும். இந்த வீட்டுக்கு நான் திரும்பி வர வரைக்கும் சமாளிங்க. ரோஹிதரே, இப்போ இந்த சமயத்துல நீங்க எங்க போறீங்க? இந்த பிரச்சனையான சமயத்துல நீங்க எங்க போறீங்க? தயவு செஞ்சு நான் சொல்றத கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. தீய சக்தி நம்ம பக்கத்துல இருக்கி. நாம அதை எதிர்த்து போராடணும். சாஸ்திரங்களோட அதுக்கு அஸ்திரங்கள் தேவை. நீங்க செய்ய வேண்டியது ஒண்ணுதான். நான் இங்க வார வரைக்கும் இங்க இருக்கிற நிலைமைய சமாளிச்சுட்டீங்க. கவனம் இருக்கட்டும். இந்த விஷயம் நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா உண்மை நீங்களும் சரி அஞ்சும் சரி ரொம்ப பாதுகாப்பா இருக்கணும். வேதஸ்ரீ, இங்க பாருங்க, எந்த ஒரு சூழ்நிலையும் சரி ரூபிக்கு சந்தேகம் வரவே கூடாது. ஆஞ்ச், திருசூழ அடையாளத்தோட இருக்கிற பொண்ணு சொன்னேன்ல, அது இந்த பொண்ணு தான். எந்த ரூபியை பத்தி பேசுறீங்களோ அவ தெய்வ சக்தி இல்ல. தெய்வ சக்தி ஆயிக்க வாய்ப்பும் இல்ல. புரோகிதர் வர வரைக்கும் இந்த மேரேஜ தாமதப்பட்டணும். ஏன் எல்லாரும் இவ்வளவு கவலையாக்கீங்க? இது கல்யாணம் விடுங்க. ஈவினிங் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லையே. இந்த மேரேஜை இப்பவே நடத்திட்டா என்ன? இல்ல சம்மந்தி, நல்ல முகூர்த்தத்துலதான் இது நடக்கணும். அந்த நல்ல முகூர்த்தம் சாயங்காலம் தான் இங்கே. சாயங்காலம் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் இருக்கே சம்மந்தி.
அதனால என்ன வந்துச்சு? அது வரைக்கும் மேரேஜுக்கான மற்ற சடங்குலாம் நடத்துவோம். கல்யாணம் ஒரு தடவை தான் நடக்கும். அதுல நிகழ்வுகள் வாழ்க்கை முழுக்க ஞாபகம் வைக்கணும். அதுல எந்த குறையும் இருக்கக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். நீங்க சொல்றதெல்லாம் கரெக்டுக்கா. ஆனா நீங்க எந்த சடங்கை பத்தி சொல்றீங்கன்னு புரியல. நகைகள் நகைகள்லாம் போட்டு அலங்காரம் பண்ற சடங்கு. ஓ அதுவா? தண்ணி தண்ணி கிட்ட வா பியா. இன்னும் ஒரே ஒரு அடி எடுத்து வை. நீ ஒரு அடி எடுத்து வச்சா நான் என் லட்சியத்தை அடைஞ்சிருவேன். தண்ணி தண்ணி விடுங்க, என்ன என் கையை விடுங்க. ஆண்டி, இதுவரைக்கும் போட்ட நகைகளே ரொம்ப அதிகம்னு தோணுது. இதுவே அதிகமா? இன்னும் போட வேண்டியது. பார்க்குறவங்கெல்லாம் இப்படி ஒரு மேரேஜ் நடக்கலன்னு சொல்லணும் ரூபி. ஒருவேளை பார்க்குறவங்கெல்லாம் இந்த மாதிரி ஆடம்பரம் தேவையானு நினைக்கலாம்ல. ஆமாம்மா, இவ்வளோ நகை கொஞ்சம் ஓவரா தெரியலையா? வாய மூடு. இந்த காலத்து பொண்ணுங்களுக்கு பாரம்பரியத்தை பற்றி கவலையே இல்லை. போய் சேத்தாலிக்கு ஹெல்ப் பண்ணுங்க. நீங்க கேட்டதை கொண்டு வந்துட்டேன். அக்கா, வீட்டில் இருக்க எல்லா நகையும் கொண்டு வந்துட்டேன். ஆனா போடுறதுக்கு இடம் இன்னைக்கு. நான் ஒரு வேலை பண்றேன். நான் இந்த கொலுசை போட்டு விடுறேன். கொலுசு மாட்டி விட முயற்சி பண்ணானா ரூபியை பத்தின உண்மைலாம் வெளியே வந்துடும். ரோஹிதர் வர வரைக்கும் நம்ம காத்திக்க வேண்டியது அவசியம். சைத்தாலி எப்பயாவது தடுத்தாகணும். இன்னைக்கு என் குட்டை வெளிப்பட்டும் போலேக்கே. ரூபி, கொஞ்சம் காலம் முன்னாடி நீட்டு. ரூபி, காலம் முன்னாடி நீட்டினாதான் கொலுசு மாட்டி விட முடியும். காலை நீட்டத்துக்கு கஷ்டப்படுறா, நானே மாட்டி விட்டுடுறேன். பியா? ஆமா பியா, எங்க போனா இவ? ஒருவேளை மந்திர கட்டு பக்கம் போயிட்டு பாலா? பியா எங்க இருக்க பியா? பியா, குருமாதா என்ன காப்பாத்துங்க. குருமாதா இங்கதான் இருக்கா. உன் தெய்வ சக்தி இங்கதான் இருக்கா. என்ன காப்பாத்துங்க குருமாதா. குருமாதா. பியா, பியா, நீ இங்க எதுக்காக வந்த? உன்னை பார்க்கும் போது எனக்கு ரொம்ப ரொம்ப பரிதாபமாகி. சேதாலி, வேண்டாம், இது வேண்டாம். ஏன்? இது வெள்ளி கொலுசுல. இந்த சடங்குக்கு தங்க நகைங்க தான் உகந்தது. ஆனா தங்க கொலுசு தான் நம்ம கிட்ட இல்லையே. இந்த ஜிமிக்கி போட்டு விடுற. ஆண்டி, எனக்கு இந்த ரிச்சுவல்ஸை விட மேரேஜ் தான் இம்பார்ட்டன்ட். ரோஹிதரும் அதை தானே சொன்னாரு. மேரேஜை ஃபாஸ்ட்டாக நடத்தி முடிச்சிருங்கன்னு சொன்னார்ல. அப்புறம் எதுக்கு இவ்வளோ டிலே பண்ணுறீங்க? ஏண்ட ஆசையும் அதுதான் ரூபி. என் பையன் அஞ்சிட மேரேஜ் ஃபாஸ்ட்டாக தெய்வ சக்தியோடு நடக்கணும். அதுக்காக தான் இவ்வளவும் பண்ணிட்டீங்க. ரோஹிதர் சொன்னதை மறந்துடாத. இந்த மேரேஜுக்கு தொடர்பான எந்த சடங்கும் விட்டு போயிடக்கூடாது. விடுபட்டா அது பெரிய அவசரமாக மாறிடும். ரோஹிதர் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் கண்ணை மூடிக்கிட்டு கேட்க வேணாம். என் பையன் வாழ்க்கையில எந்த தீய சக்தியும் குறுக்கிடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். குருமாதா, என்னை எப்படியாவது நீங்க என்ன காப்பாத்துங்க குருமாதா. பியா, நீ எதை பத்தியும் கவலைப்படாதமா, நான் வந்துகிட்டு இருக்கேன். பியா, அங்கே நில்லு. ஒரு அடி எடுத்து வச்ச அது பியாட உயிருக்கே ஆபத்தாகிரும். இவட போட்டோவை காமிச்சு நீ தப்பிச்சல. அப்பவே எனக்கு இவட போட்டோக்கே இவ்வளோ சக்தி இருக்குன்னா இவளுக்கு எவ்வளோ பெரிய சக்தி இருக்குன்னு நினைச்சேன். ஆனா இந்த பியா ஒன்று விட பலவீனமாய்க்கா. காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. தெய்வ சக்தி பலவீனமானது இல்லை.
என் பிரியா உன்னை விட பல மடங்கு பலமானவ. ஆமா, அவளுக்கு அவளோட சக்தியை பத்தி விவரங்கள் தெரியல. தனக்குள்ள இருக்கிற சக்தியை அவ எப்ப பிரயோகிக்க தெரிஞ்சுக்கிறாளோ அந்த நாள், அப்படி ஒரு நாளே வரப்போறதில்ல. அந்த நாள் நிச்சயம் வரும். அந்த நாள் வரப்ப உன்னோட தெய்வ சக்தி உயிரோட இருந்தா தானே. ஒருவேளை நீ இவளை காப்பாத்தணும்னு நினைச்சேன்னா எனக்கு சாதகமா நீ ஒரு வேலை பண்ணணும். கையை நீட்டு. கையை நீட்டு. இதுக்கு மேல என்ன பண்ணணுங்கிறது உனக்கே நல்லா தெரிஞ்சுக்கும். வேணா குருமாதா, குருமாதா, குருமாதா. வேணா குருமாதா, குருமாதா, குருமாதா. ரோஹிதர் வந்துட்டான்னு நினைக்கிறேன். இந்த சடங்கு இதோட முடியுது. நீ இதெல்லாம் கலட்டிடு, சரியா? இல்ல இங்க இல்ல, மேல ரூம்ல போய் கலட்டி நான் வந்துடுறேன். குருமாதா, குருமாதா நீங்க எப்படி? குருமாதா, குருமாதா நீங்க சொன்னதுதான் சரி. ரோபி கிட்ட தெய்வ சக்தி இல்லை. அதுவும் இல்லாம அவ ஒரு தீய சக்தி. நீங்க சொன்ன வார்த்தைகளை நான் அவ காதலையே வாங்கல. என்ன நீங்க தயவு செஞ்சு மன்னிச்சிடுங்க. நானும் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும் வேதஸ்ரீ. இதுல மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் என்ன வந்துச்சு? இதுல தவறு பண்ணது நான், நீங்க இல்ல. சில சமயங்கள்ல இக்கட்டான சூழ்நிலையில சில சம்பவங்கள் நடக்குது. அந்த மாதிரி சந்தர்ப்பங்கள்ல செய்யக்கூடாத காரியங்களை செய்யறோம். நீங்க செஞ்சதும் அந்த மாதிரி தான். இப்ப நானும் அந்த மாதிரி தான் செய்ய போறேன். இந்த மாய வளையத்துக்குள்ள நீ வேதஸ்ரீய வர வைக்கணும். அவ இதுக்குள்ள அடி எடுத்து வைக்கணும். அதுக்கப்புறம் நான் சொல்ற வார்த்தைகளை அவ தானே கேட்பா. நீங்க என்ன சொல்ல வரீங்க குருமாதா? தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. என்ன குருமாதா? டவுட் எனக்கும் இங்கி ரொம்ப நாளாவே. 5 தடவை ஃபேமிலியை சுற்றி ஏதோ ஒரு வினோதம் நடந்துக்கிட்டீங்க. ரூபி ஒரு தீய சக்தியா? இதை என்னால் நினைச்சு கூட பார்க்க முடியல. அந்த வீட்டில் யாருக்குமே அந்த சந்தேகம் வரல. அதனால தான் அவங்களும் 5க்கும் ரூபிக்கும் மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்போ அந்த மேரேஜ் நடக்கக்கூடாது. இப்போ நம்மக்கிட்ட அதிகமான அவகாசமும் இல்லை. இந்த விஷயத்தில் நீங்கள் உதவி செய்ய முடியும்னு நினைக்கிறேன். அதனால தான் உங்களை தேடி ஓடி வந்தேன். தீய சக்தியை அடியோடு அழிக்கக்கூடிய ஆயுதம் எனக்கு இப்போ தேவை. தீய சக்தியை அடியோடு அழிக்கக்கூடிய ஒரு ஆயுதமா? அப்படி ஒரு ஆயுதம் ஈக்கி. அந்த ஆயுதம் இதுதான், மதன் சக்தி கொண்டு திருசூலும். இந்த சக்தியை நம்ம பயன்படுத்தினா தீய சக்தியை விரட்டி அடிச்சிடலாம். ரோஹிதரே, இதை வச்சு எதுவும் செய்ய முடியாது. இது தீய சக்தியை அழிக்கக்கூடிய ஆயுதம் தான். ஆனா இது நடைபெற இது ஒரு தெய்வ சக்தியோட கரங்கள்ல இருக்கணும். ஒரு தீய சக்தியை தெய்வ சக்தியால மட்டும்தான் அழிக்க முடியும். அது மனிதரால முடியாது. எனக்கு புரியலையே. ஒரு மனிதன் தீய சக்தியை அழிக்க முயற்சி செஞ்சான்னு சொன்னால் அது அவனுக்கே ஆபத்தாகிடும். அந்த ஆபத்தை நான் எதிர்கொள்றதுக்கு தயாராக. நல்லா யோசித்து முடிவெடுங்க. அவள் ஒரு தீய சக்தி. இந்த முயற்சியை யாராவது ஒருத்தர் மேற்கொள்ளணும், இல்லைன்னா பெரிய ஆபத்தாகிடும். அதுக்கு மேலே நடக்கிறது ஆண்டவன் கையிலேக்கு.